மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:1-10 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணக்கூடிய இந்த நாட்களில் சாத்தானாலே சோதிக்கப்பட்டார் என்று இருக்கு. அவன் எப்படியாவது ஒரு விதத்தில் சோதிக்கக்கூடியவனா இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இதெல்லாம் முன் அறிந்திருக்கு. அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க, யார் விழுவா தெரியுமா? நான் விழமாட்டேன்னு சொல்லக்கூடிய விழுவான். நான் பலவீனன், நான் விழுந்து விடுவேன்னு சொல்லி தன்னை குறித்த உணர்வு உள்ள மனுஷன் அதனால ஜெபத்தில் முழங்கால் நின்று போராடி ஜெபிப்பேன் தெரியுமா? அவன் விழவே மாட்டான். ஏன் நீங்கள் விழுறீங்க தெரியுமா? அகந்த பெருமை. நான் அவனை காட்ட இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், இவனை காட்ட இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், நான் அவனை காட்ட நல்ல அந்நிய பாஷை பேசுறேன், இவங்களை காட்ட எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. விழுந்துட்டாங்க. நீங்க விழுந்துட்டீங்க. நான் விழுந்துருவேன், நான் மாம்சத்தில் இருக்கிறேன், நான் பலவீனே என்று தன்னை அறியக்கூடிய மனுஷன் ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு அதிகாலையிலே எழும்பி எதுக்கு ஜெபம் பண்ணுமோ எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டோம்னா என் தேவன் பார்த்துக்கிடுவேன். அந்த மனுஷன் விழவே மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும், நான் ஓடலை, நான் என்ன பரிசுத்தமாக வைக்கல, என் தேவனுடைய கிருபை என்ன வைக்குது, அவருடைய கரம் என்ன நடத்துது, அவருடைய ஆவின் பலன் என்ன வழி நடத்துது, அவருடைய ரத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அப்போ எல்லாமே தேவனை குறித்த மேனோ பாராட்டிகிட்டே இருப்பான். ஏன் நீ நல்லா இருக்கிறே, உன் ஜீவன் நல்லா இருக்கிறே, ஏன் இது காரணம்? கர்த்தர், அவருடைய ரத்தம், அவருடைய வழி நடத்தல், அவருடைய ஆவின் பலன். அப்படி அவருக்கே எல்லா புகழையும் கனமும் மகிமையும் அப்படியே செலுத்தி கொண்டே இருப்பாங்க. ஏன் தெரியும்? நாம் பலவீனன் தான். பழைய வாழ்க்கை ஒருபோதும் மறக்க மாட்டோம். அதனால தான் நீங்க பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்வார், நான் முற்காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா? அவங்க இந்த பழைய வாழ்க்கையை ஒரு காலம் மறக்க மாட்டாங்க. எப்போ உங்க பழைய வாழ்க்கையை நீங்க மறக்கிறீங்களோ நீங்க விழுந்துட்டீங்க. ஏன்னா அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து என்னை சேற்றிலிருந்து சாக்கடையிலிருந்து இப்படியெல்லாம் தூக்கி எடுத்து கொண்டு வந்தாலும் சொல்லி நீங்க நம்புங்க, விசுவாசித்து அதை நன்றி உணர்வுமா இருந்து பாருங்க. எப்பவுமே அவரை இன்னும் நெருங்குவிய பயமா இருக்கும். ஒரு நாள் ஜெபம் கொஞ்சம் குறைஞ்சிட்டா, ஐயோ தேவ பிரச்சனை இவர் என்னை விட்டு போயிருமோ என்று. இது எப்படி? நான் நல்ல அனுபவத்தில் இருக்கேன். இல்லை, எப்போ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களோ நீங்கள் விழுந்துட்டீங்க. அடுத்து என்ன? உங்களோட சின்ன சின்ன பலவீனங்கள் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். யாக்கோபு நிருபம் 1:19 வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும். உங்களுக்கு தெரியட்டு என் கண்ணினுடைய நிலைமை, என் கண் பார்க்கும்போது அது ஒரு இச்சை வருதா? அப்போ தெரியும் ஆண்டு அழுங்க. என் நாக்கு வாயை திறந்தாலும் போய் தான் பேசும், உருட்டி தான் பேசுறேன், புரட்டி தான் பேசுறேன், கூடுதல் குறைவு தான் பேசுறேன். அப்போ அது முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க, அழுங்க. இல்லை நான் ஒரு முற்கோபி, தொட்டம் பிடிச்சதும் கோவப்படுறேன். அப்போ அதை கண்டுபிடிச்சு அழுங்க. உங்களுடைய பலவீனம், உங்களுடைய அபயத்தின் ஒவ்வொரு உறுப்பும். சிலர் கையெல்லாம் ரொம்ப குறுகுறுன்னு வரும். சிலர்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களை மாடு மாதிரி அடிக்கிறாங்க. காரணம் என்ன? புருஷனுக்கு மேலே உள்ள கோபத்தை அந்த தாய் அந்த பிள்ளையை போட்டு அடி நிமுக்குது. எதுக்கு இந்த கோபம்? அப்போ அந்த கோபம், அந்த வாய்க்கு வந்தபடி பேசபடி தான் அந்த பேச்சுகள், இதெல்லாம் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பலவீனம் இருக்கும். அப்போ அதை கண்டுபிடிச்சு அதிகாலையில் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? உங்க பலவீனங்களை அறிஞ்சு அதுக்காக ஜெபம் பண்ணணும்.